Harry Potter and the Prisoner of Azkaban, Chapter 9, Part 1, Grim Defeat. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எல்லா கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸையுமே கிரேட் ஹாலுக்கு அமுச்சு வச்சுருவாரா. அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹஃபில் பஃப், ராவன் கிளாஸ், ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிரேட் ஹாலில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு. டீச்சர்ஸும் நானும் சேர்ந்து இந்த ஹோல் கோட்டையவே தரோவாக சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ ப்ரொஃபஸர் மெகானகலும் ஃப்ளிட்விக்கும் சேர்ந்து அந்த கிரேட் ஹாலோட டோர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட ஓன் சேஃப்டிக்காக நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீஃபெக்ட்ஸ் எல்லாரும் இந்த ஹாலோட என்ட்ரன்ஸில் கார்டாக நில்லுங்க. இந்த இடத்துக்கு ஹெட் பாயையும் ஹெட் கேர்ளையும் தான் சார்ஜாக விட்டுட்டு போகிறேன். இங்கே ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இம்மீடியட்டாக என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் பெர்சியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. பெர்சி பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக அவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள் மாதிரி நின்றுட்டுருப்பான். இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு ஆவிகளை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு டம்பிள்டோர் பெர்சியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா. தென் அவர் அந்த ஹால்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்து, ஓ எஸ், உங்களுக்கு இது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேண்டை கேஷுவலாக ஒரு டைம் வேவ் பண்ணுவாரா. அங்கே இருக்கிற நீளமான டேபிள்ஸ் எல்லாமே பறந்து போய் அந்த 4 பக்கம் இருக்கிற செவரில் போய் நல்லா ஒட்டி நின்றுமா. திரும்பவும் வேவ் பண்ணுவாரா. அந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே 100கணக்கான நல்லா ஸ்குவாஷியாக இருக்கிற பர்பிள் கலர் ஸ்லீப்பிங் பேக்ஸாக வந்துடும். நல்லா தூங்குங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரா. அவர் கிளம்புன அடுத்த செகண்டே அந்த கிரேட் ஹாலே கஜ 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 கஜன்னு மாறிடும். கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் கிட்ட என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் உங்களோட ஸ்லீப்பிங் பேக்ஸில் படுத்து தூங்குங்க அப்படின்னு பெர்சி கத்திக்கிட்டு இருப்பான். கமா நவ், யாரும் பேசாதீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. கமான் அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க 3 பேருமே அங்கே இருக்கிற 3 ஸ்லீப்பிங் பேக்ஸை ஒரு கார்னரில் இழுத்துட்டு போய் போட்டு உட்காந்துப்பாங்க. பிளாக் இன்னும் கோட்டைக்குள்ளே தான் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பயந்துட்டே அமைதியாக கேட்டுட்ருக்கோம். டம்பிள்டோர் ஆப்வியஸாக அப்படி தானே நினைக்கிறாரு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அவன் இன்றைக்கி சூஸ் பண்ணது நமக்கு லக்கு தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. அவங்க 3 பேருமே அந்த ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே போயிட்டுருப்பாங்களா. எல்போஸை ஃப்ளோரில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நல்ல வேலைக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த டவரில் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. மேபி அவன் இன்றைக்கி என்ன நாள் என்ன டைமு எதுவுமே அவனுக்கு தெரிலையோ என்னமோ, அவன் ஓடிட்டு தானே இருக்கான். இன்றைக்கி ஹாலோவின்றதை கூட அவன் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டான், இல்லைன்னா அவன் இங்கே வந்திருக்க கூட மாட்டான்ல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கும். இவங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே கேள்விகளை தான் கேட்டுட்ருப்பாங்க, அவன் எப்படி உள்ளே வந்தான்னு. மேபி அவனுக்கு அப்பாரேட் பண்ண தெரிஞ்சிருக்கும், அப்படியே காற்றுல வந்து இங்கே இறங்கியிருப்பாயுனோ அப்படின்னு இவங்களுக்கு ஃபியூ ஃபீட் தள்ளி உட்காந்துருக்கிற ரேவன் கிளா பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. மேபி அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி கூட இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பக்கமாக உட்காந்துருக்கிற 5th இயர் ஹஃபில் பஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்களா. மேபி அவன் இங்கே பறந்து வந்திருக்கலாம் அப்படின்னு டீன் சஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா. ஹானஸ்ட்லி இங்கே நான் மட்டும்தான் ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக ஹாரிக்கிட்டையும் ரான்கிட்டையும் கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அப்படியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு ரான் கேட்பானா. ஏன்னா இந்த கோட்டையை ப்ரொடெக்ட் பண்ணுறது இங்கே இருக்கிற செவர்கள் மட்டும் இல்லை, இதை சுற்றி எக்கச்சக்கமான என்சான்மெண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரமாலாம் இங்கே நுழைய முடியாது. ஃபஸ்ட்டு யாருனாலையுமே இங்கே அப்பாரேட்டே பண்ண முடியாது. அப்பாரேட் பண்ணுறதுனா என்னென்னு நம்ம சேனலில் இருக்கிற அடுத்து இருக்கிற புக்ஸோட வீடியோஸ்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். மந்திரக்கோள் இல்லாமல், மாயாஜாலத்தோடப்பும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று ஒரு இடத்துக்கு ஒரே செகண்டில் போகிறது தான் அப்பாரிஷன். காற்றுல அப்படியே மாயாஜாலமாக அவங்க போவாங்க. அதை பற்றி நம்ம ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லலாம் நிறையாவே பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த அப்பாரிஷன் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதில் நிறையா அது வரும். ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்டை சுற்றி இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே டிமெண்டர்ஸ் காவலுக்கு நிற்கிறாங்க. ஈஸியாக ஆள் மாறாட்டம் பண்ணி அதுங்களை ஏமாற்றிட்டுலாம் உள்ளே வந்துட்டுருக்க முடியாது. அண்ட் அவன் இவங்க சொல்கிற மாதிரி பறந்தெல்லாம் வந்திருக்க முடியாது. யார் வேணாலும் அவனை பார்த்துருக்கலாம் அவன் இங்கே பறந்து வந்திருந்தானா. ஃபில்ச்சுக்கு இங்கே இருக்கிற எல்லா சீக்ரெட் பேசேஜஸுமே தெரியும், எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. லைட்ஸ் எல்லாம் நான் அமர்த்த போகிறேன், எல்லாரும் அவங்களோட ஸ்லீப்பிங் பேக்கில் படுத்து தூங்குங்க, யாருமே பேசக்கூடாது அப்படின்னு பெர்சி அங்கே கத்திக்கிட்டு இருப்பான். அங்கே இருந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஒரே டைமில் அமர்ந்துருமா. அங்கே கொஞ்சமாக வெளிச்சம் வந்தது. அங்கே இருக்கிற ப்ரீஃபெக்ட்ஸை சுற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்த சில்வர் கலரில் இருக்கிற ஆவிகள் கிட்ட இருந்து மட்டும்தான். அண்ட் மேலே சீலிங் இருக்கும்ல, அது மாயாஜாலமாக தானே இருக்கும்,
அதில் வெளியில் வானம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த என்சாண்டட் சீலிங்கும் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரங்களோட அந்த குட்டி குட்டியாக இருக்கிற வெளிச்சமும் வந்துட்டுருக்கும். ஹாலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குசு குசு குசுன்னு பேசிகிட்டே தான் இருப்பாங்களா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீச்சர்ஸ் இந்த கிரேட் ஹாலுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருக்காங்களான்னு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. மார்னிங் 3 மணிக்கிட்ட தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கவே செய்வாங்களா. அப்போ ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் உள்ளே வருவார். ஹாரியும் ரானும் ஹெர்மானியும் படுத்துருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பெர்சி நின்றுட்டுருப்பானா. அங்கே பேசிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அமைதியாக படுத்து தூங்க சொல்லி திட்டிகிட்டு இருப்பானா. டம்பிள்டோர் உள்ளுக்குள்ளே வந்தோடனே அவன் டம்பிள்டோர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவனை எங்கேயாவது பார்த்தீங்களா ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் அமைதியாக கேட்டுட்ருப்பானா. இல்லை, இங்கே எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு அவர் கேட்பாரா. இங்கே எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது சார் அப்படின்னு பெர்சி சொல்லுவான். குட். இப்போதைக்கு இவங்களை இங்கேருந்து மூவ் பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. கிரிஃபண்டோர் போர்ட்ரேட் ஹோலுக்கு டெம்பரரியாக ஒரு கார்டியன் போட்டிருக்கோம். நாளைக்கு நீ இவங்க எல்லாருமே அங்கே கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. அப்போது ஃபேட் லேடி சார் அப்படின்னு பெர்சி கேட்பானா. 2nd ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெயிண்டிங்கில் மறைஞ்சிருக்காங்க. பாஸ்வேர்டு சொல்லாதனால பிளாக் அவங்க உள்ளே விட மறுத்துருக்காங்க. அதனால் அவன் அட்டாக் பண்ணியிருக்கான். இன்னமும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க காமானக்கப்புறம் அவங்க அங்கே வந்துடுவாங்க. மிஸ்டர் ஃபில்ச்சை அவங்களோட பெயிண்டிங்கை ரீஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. கிரேட் ஹாலோட டோர் திரும்பவும் ஓப்பன் ஆகிற சத்தம் ஹாரிக்கு கேட்குமா. பார்த்தா ஸ்னேப் உள்ளே வந்துட்டுருப்பாரா. ஹெட்மாஸ்டர் அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டே உள்ளே வந்துட்டுருப்பாரா. ஹாரி ரொம்ப அமைதியாக அவங்க பேசுகிறத கேட்டுட்ருப்பான். 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக நாங்கள் சர்ச் பண்ணிட்டோம், அவன் அங்கே இல்லை. ஃபில்ச் டஞ்சன்ஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டாரு, அவன் அங்கேயும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அஸ்ட்ரானமி டவர், ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னியோட ரூம், அவுல்ட்ரி அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரா. எல்லாத்தையுமே சர்ச் பண்ணியாச்சு அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரு. வெரி வெல் செவரஸ், பிளாக்னால ரொம்ப நேரம்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அவன் எப்படி உள்ளே வந்தான்னு உங்ககிட்ட ஏதாவது தியரி இருக்கா ப்ரொஃபஸர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. ஹாரி லைட்டாக நிமிந்துட்டு அவனோட கை வந்து அவனோட காதுகிட்ட இருக்குமா, அதனால் இறக்கிட்டு ரொம்ப தீவிரமாக அவங்க பேசுகிறத லிசன் பண்ணிகிட்ருப்பான். நிறையாவே இருக்குது செவரஸ், ஆனால் ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி அவனோட கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பானா. டம்பிள்டோரோட பேக் சைடு தான் ஹாரிக்கு தெரியும். சைடில் பெர்சி நின்றுட்டுருப்பான். அவனோட ஃபேஸை ரொம்ப தீவிரமாக கவனிச்சிட்ருக்கிற மாதிரி வச்சிட்ருப்பான். இன்னொரு பக்கம் சைடில் ஸ்னேப் நின்றுட்டுருப்பாரு. அவரோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கோவமாக இருக்கும். இந்த டேர்ம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசின கான்வர்சேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. ரொம்ப அமைதியாக கேட்பாரா. அவர் உதடு அசைறது கூட தெரியாது. பெர்சிக்கு அந்த விஷயம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அவ்வளோ அமைதியாக கேட்டுட்ருப்பாரு. ஞாபகம் இருக்குது செவரஸ் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. ஆனால் அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பிளாக் ஸ்கூலுக்குள்ளே வர்றது இம்பாசிபிளான விஷயமா இருக்குது சார். நான் ஏற்கனவே என்னோட கன்சர்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அந்த அப்பாயிண்ட் பண்ணதை அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா. இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு பேர் கூட பிளாக் இங்கே என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. அவர் பேசுகிற அந்த டோனே இந்த சப்ஜெக்ட் இதோட க்ளோஸ்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ ஸ்னேப் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டார். நான் கீழே போய் டிமெண்டர்ஸை பார்க்குறேன், நம்மளோட சர்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரா. அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார் அப்படின்னு பெர்சி கேட்பானா. ஓஎஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப கோல்டாக சொல்லுவார். ஆனால் நான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நான் இங்கே ஹெட்மாஸ்டராக இருக்கிற வரைக்கும் ஒரு டிமெண்டர் கூட இந்த கோட்டைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. பெர்சி ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பானா. டம்பிள்டோர் அமைதியாக வேக வேகமாக அந்த ஹால்லேருந்து கிளம்பி போயிடுவார். ஸ்னேப் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நின்று அங்கே நடந்து போயிட்டுருக்கிற ஹெட்மாஸ்டரை ரொம்ப எரிச்சலோடு பார்த்துட்ருப்பாரா. தென் அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஹாரி சைடாக ரானையும் ஹெர்மானியும் பார்ப்பானா. பார்த்தா அவங்களும் அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மேலே இருக்கிற சீலிங் அவங்களோட கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ரான் அவனோட வாயை மட்டும் அசைச்சிட்ருப்பானா. இதோட புக்கில் இந்த சீன் முடிஞ்சிடும். அடுத்து வந்த ஃபியூ டேஸ் ஃபுல்லுமே ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரியஸ் பிளாக்கை தவிர வேறு எதை பற்றியும் பேசவே மாட்டாங்க. அவன் கோட்டைக்குள்ளே எப்படி நுழைஞ்சான்ற தேரி இருக்க ரொம்ப ஒயில்டாக மாறிட்டுருக்கும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்ருப்பாங்க. கிழிஞ்சு போய் இருக்கிற ஃபேட் லேடியோட கேன்வாஸை அந்த செவர்லேருந்து எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம சார் கடோகனோட போர்ட்ரேட் இருக்கும்ல அதை வந்து வைப்பாங்களா. யாருக்குமே அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா சார் கடகன் பாதி டைம் ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே சண்டைக்கு கூப்பிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரா. அண்ட் மிச்சம் இருக்கிற நேரம் ஃபுல்லாக காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டை யோசிச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற பாஸ்வேர்டை யோசிச்சு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாவது பாஸ்வேர்டை மாற்றிடுவார்.
அந்த ஆளுக்கு முழு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சீமஸ் பயங்கர கோவமாக வந்து பெர்சி கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். நமக்கு வேற யாருமே கிடைக்கலையா அப்படின்னு அவன் கோவமாக கேட்டுட்டு இருப்பானா. எந்த ஒரு பிக்சரில் இருக்கிறவங்களுமே இந்த ஜாபுக்கு வரமாட்றாங்க அப்படின்னு பெர்சி சொல்லிட்டு இருப்பான். ஃபேட் லேடிக்கு நடந்ததுக்கப்புறம் யாருமே இங்கே வர பயப்படுறாங்க. சார் கடோகன் மட்டும்தான் ரொம்ப தைரியமாக வாலண்டியர் பண்ண வந்தார் அப்படின்னு பெர்சி சொல்லிட்டு இருப்பான். சார் கடோகனோட பிக்சரை திரும்பவும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவர் வந்து மூவிலையும் வருவார். ஹாரி பாட்டர் சீரீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அதில் ஃபில்ஷா நம்ம கேர்டேக்கர் இருக்கார்ல, இவரை தான் நடிக்க வைக்க போகிறாங்களாம். ஆனால் ஹாரிக்கு இப்போது சார் கடோகன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. அவனுக்கு இதை விட மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவனை எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி ஹாரி ஒரு காரிடோரில் நடந்து போயிட்டு இருந்தானா அவன் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பெர்சி இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு காடு டாக் மாதிரி ஹாரியை எக்ஸ்ட்ரீமாக எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பான். கண்டிப்பாக மாலி ஆண்டி தான் பெர்சி கிட்டக்க இவனை பார்த்துக்க சொல்லியிருப்பாங்கன்னு ஹாரிக்கே நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு. எப்படி இருந்த நம்ம பெர்சி என்னங்க, ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் புக்கை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ப்ரொஃபஸர் மெகானகில் ஹாரி அவங்களோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பாங்களா. ஹாரி அங்கே போவானா. அப்போது ப்ரொஃபஸர் மெகானகிலோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணுமே. யாரோ அங்கே இறந்து போயிட்ட மாதிரி அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு உக்காந்துட்ருப்பாங்களா. உங்ககிட்ட இதுக்கு மேலே இதை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பாட்டர் அப்படின்னு அவங்க ரொம்ப சீரியஸாக ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு மிகப்பெரிய ஷாக்காகவும் இருக்கலாம். பட் சீரியஸ் பிளாக் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா. அவன் என்ன தேடி தான் வரான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். ரானோட அப்பா அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். மிஸ்டர் வீஸ்லி அமைச்சரவையில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ப்ரொஃபஸர் மெகானிக்கல் இப்போ ஷாக் ஆகி உட்காந்துருப்பாங்களா. அவங்க ஹாரியவே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே உத்து பார்த்துட்ருப்பாங்க. தென் திரும்பவும் அவங்க பேசுவாங்க. ஐ சி வெல் இன் தட் கேஸ் பாட்டர், இனிமே கியூடிச் ப்ராக்டிஸ் ஈவினிங் நீ பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நீ புரிஞ்சுப்பணும் நான் நினைக்கிறேன். இப்படி வெளியில் பிச்சில் உன்னோட டீம் மெம்பர்ஸ் கூட மட்டும் நீ இருக்கிறது ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும் பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. பட் ப்ரொஃபஸர் வர சாட்டர்டே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்குது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பான். நாங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணி ஆகணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா. ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் ப்ரொஃபஸர் மெகானகில் ஹாரி சொன்னதை கன்சிடர் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணும். ஏன்னா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ப்ரொஃபஸர் மெகானகிலுக்கு எப்போவுமே கிரிஃபிண்டோர் ஹவுஸ் எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவனை சீக்கிரம் சஜஸ்ட் பண்ணதே நம்ம ப்ரொஃபஸர் மெகானகில் தான். ஸோ அவனோட மூச்சு பிடிச்சிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானா. அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகில் இப்போ சொல்லிவிட்டு எந்திரிச்சு நின்று அங்கே இருக்கிற விண்டோ வழியாக கியூடிச் பிச்சை பார்த்துட்ருப்பாங்களா. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும். அது வழியாக அந்த கியூடிச் பிச் நல்லா தெரிஞ்சிட்ருக்குமா. கப்பை ஒரு வழியாக நம்ம வின் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் பாட்டர். பட் அட் த சேம் டைம் உன் கூட ட்ரைனிங் அப்போது ஏதாவது டீச்சர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மேடம் ஹூச்சோ உன்னோட ட்ரைனிங் செஷன் அப்போ வந்து பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கியூடிச் மேட்ச் நெருங்க அங்கே இருக்கிற வெதர் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குமா. ஆனால் கிரிஃபண்டோர் டீம் இதை எதை பற்றியுமே கண்டுக்காமல் மேடம் ஹூச்சோட காவலில் பயங்கர ஹார்டாக ட்ரெயின் ஆகிட்ருப்பாங்க. அப்போது சாட்டர்டே மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் ஃபைனல் ட்ரைனிங் செஷன் அப்போது உட் இவங்க டீமுக்கு ஒரு அன்வெல்கமான நியூஸை வந்து சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஸ்லிதரினுக்கு எதிராக விளையாட போகிறதில்ல அப்படின்னு அவன் சொல்லுவானா. அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப கோவமாக இருப்பான். ஃப்ளின்ட் இப்போ தான் என்னை வந்து பார்த்தான். நம்ம ஹஃபில் பஃப்க்கு எதிராக தான் விளையாட போகிறோம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஏன் அப்படின்னு ரெஸ்ட் ஆஃப் த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கற்றுவாங்க. ஃப்ளின்ட்டோட எக்ஸ்கியூஸ் என்னன்னா அவங்க டீமோட சீக்கர் கை இன்னும் சரியாகலையா அப்படின்னு உட்டு பயங்கர கோவமாக பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான். பட் அவங்க ஆப்வியஸாக எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி வெதரில் விளையாடக்கூடாதுன்னு தான் அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபுல்லாக பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்குமா ஸ்ட்ராங்காக. அந்த நாள் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஹெவியாக மழை அடிச்சிட்ருக்கும். தூரத்தில் பயங்கரமாக இடி விழுகிற சத்தமும் இவங்களுக்கு கேட்டுட்ருக்குமா. மால்ஃபாயோட கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் அதை ஃபேக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக கத்திகிட்ருப்பான். எனக்கு தெரியும், பட் நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு உட்டு ரொம்ப கசப்பாக சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஸ்லிதரினுக்கு எதிராக விளையாட போகிறோம்னு நினச்சி தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ஹஃபில் பஃப்க்கு எதிராக விளையாட போகிறோம். அவங்களோட ஸ்டைலே குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க டீமுக்கு இப்போ புது கேப்டன் அண்ட் சீக்கர் வந்திருக்கான், செட்ரிக் டிகரி அப்படின்னு உட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆஞ்சலினாவும் அலிஷியாவும் கேட்டியும் சடனாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்குள்ளேயே. என்ன அப்படின்னு உட்டு இப்போ அவங்க 3 பேரையும் பார்த்து எரிச்சலாக கேட்டுட்ருப்பானா.
நல்ல உயரமா பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிற பையன் தானே அப்படின்னு ஆஞ்சலினா கேட்குமா. பார்க்க பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பான், ஆனால் அமைதியாகவும் இருப்பான் அப்படின்னு கேட்டி சொல்லிட்டு இருக்குமா. அவங்க 3 பேரும் திரும்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் அமைதியாக இருக்கிறதுக்கு ரீசனே அவனுக்கு 2 வார்த்தையை சேர்த்து கூட பேச தெரியாது, அவன் அந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்னு ஃப்ரெட்டு பொறுமையை இழந்து கத்திட்டு இருப்பான். நீ எதுக்காக அவங்களெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிட்டு இருக்க ஆலிவர்? ஹஃபில் பஃப்லாம் ஒரு டீமே கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணோம்ல, ஹாரி கூட ஸ்னிட்ச் 5 நிமிஷத்தில் பிடிச்சானே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்டுட்டு இருப்பானா. நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கண்டிஷனில் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு உட்டு கத்துவானா. அவனோட கண்ணெல்லாம் நல்லா பெருசாகிட்டு இருக்கும். ஆனால் இந்த தடவை டிகரி அவங்க டீமையே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருக்கான். அவன் ஒரு எக்ஸலண்ட்டான சீக்கரும் கூட. நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி தான் ஈஸியாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்ம இங்கே ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸ்லிதரின் நம்மளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். ஆலிவர் தயவு செஞ்சு காமாரு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹஃபில் பஃபை தேவையே இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், சீரியஸ்லி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் காற்று பயங்கரமாக வீசிக்கிட்டு இருக்குமா, மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கும். கேஸ்டில் ஃபுல்லாக காலையிலையுமே இருட்டாக தான் இருக்கும். அந்த காரிடோர்ஸ் ஃபுல்லுமே இருட்டாக தான் இருக்கும். கிளாஸ் ரூமு, காரிடோர்ஸு எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா டார்ச்சர்ஸ் விளக்குலாம் ஏற்றி வச்சுருப்பாங்களா. ஸ்லிதரின் டீம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. மால்ஃபாய் அளவுக்குலாம் யாரும் சந்தோஷமாக இல்லை. என்னோட கை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் மேட்ச் விளையாடிருப்போம் அப்படின்னு அவன் ரொம்ப நொந்து போய் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நடிச்சுட்டு அடுத்த நாள் நடக்க போகிற மேட்சை தவிர வேற எதை பற்றியுமே ஒரி பண்ணுறதுக்கு ஹாரியோட மைண்டுக்குள்ளே ஸ்பேஸ் இல்லை. ஆலிவர் இருக்கான்ல, அவன் வேற எல்லா கிளாஸஸ்க்கும் நடுலையும் ஹாரி கிட்டக்க வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி 3வது டைம் நடக்கும்போது உட்டு ரொம்ப நேரமாக ஹாரிக்கு உட்காந்து டிப்ஸ் கொடுத்துட்ருப்பானா. அவன் 10 நிமிஷம் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்றதே ஹாரி மறந்துடுவான். தென் வேகமாக உட்டுக்கிட்ட இருந்து அவன் வேகமாக கிளாஸை பார்த்து ஓடிட்டு இருப்பானா. உட்டு பின்னாடி நின்று கத்திட்டு இருப்பான். டிகரினால சடனாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும் ஹாரி, ஸோ நீ அவனை விட ஸ்பீடாக மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் பின்னாடி நின்று கத்திட்டு இருப்பானா. ஹாரி வேகமாக ஓடிட்டு இருப்பான். செட்ரிக்கை மூவியில் காப்லெட் ஆஃப் ஃபயரில் தான் காமிச்சிருப்பாங்க, ஆனால் புக்கு படி பிரிசனர் ஆஃப் அஸ்கபன்லேயே செட்ரிக் வந்துடுவாங்க. ஹாரி வேகமாக டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் ரூமுக்கு போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக உள்ளே ஓடிட்டு இருப்பானா. சாரி லேட் ஆயிடுச்சு ப்ரொஃபஸர் லூபின்னா அப்படின்னு ஹாரி கத்திட்டே உள்ளே போயிட்டு இருப்பானா. பார்த்தா அங்கே இருக்கிறது ப்ரொஃபஸர் லூபின் கிடையாது, டீச்சர்ஸ் டெஸ்கில் ஸ்னேப் உட்காந்துருப்பாரு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது பாட்டர், ஸோ கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் உட்காரு அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பட் ஹாரி நகரவே மாட்டான். ப்ரொஃபஸர் லூபினுங்க அப்படின்னு அவன் கேட்பானா. இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார் அப்படின்னு ஸ்னேப் ஒரு ட்விஸ்டடான ஸ்மைலோட சொல்லிட்டு இருப்பாரா. உன்னை நான் உட்காருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்பாரா. பட் ஹாரி நகராமல் அங்கவே நின்றுட்டு இருப்பான். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்பானா. ஸ்னேப்போட கண்கள்லாம் அப்படியே மின்னிட்டு இருக்கும். உயிர் போகிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஆனால் அவரோட முகத்தில் அப்படி நடந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து திரும்பவும் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். இன்னொரு தடவை உன்னை நான் உட்காருன்னு சொன்னேன்னா அதுக்கு நான் 50 பாயிண்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி ஸ்லோவாக நடந்து போய் பின்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்துப்பானா. ஸ்னேப் அங்கே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு, பாட்டர் நம்மளை இன்டரப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ப்ரொஃபஸர் லூபின் உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காருன்னு எந்த ஒரு ரெக்கார்டுமே விட்டுட்டு போகல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ப்ளீஸ் சார், நாங்கள் பாகட்ஸ் முடிச்சிட்டோம், ரெட் கேப்ஸ் முடிச்சிட்டோம், காப்பாஸ் முடிச்சிட்டோம் அண்ட் கிரின்லி லோஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே அமைதியாரு அப்படின்னு ஸ்னேப் கோல்டாக சொல்லிடுவார். நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கேட்கவே இல்லை. ப்ரொஃபஸர் லூபினோட லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன் பற்றி தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எங்களுக்கு கிடைச்சதுலே பெஸ்ட்டான டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் அவர் தான் அப்படின்னு டீன் நல்லா போல்டாக சொல்வானா. கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆமான்ற மாதிரி குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஸ்னேப் இப்போது முன்னாடியை விட பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக காட்சி அடிச்சிட்டு இருப்பாரு. உங்களெல்லாம் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் போலையே. லூபின்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற விஷயத்த தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நானாக இருந்தேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ரெட் கேப்ஸ் அண்ட் கிரின்லி லோஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கோட பேஜஸை திருப்பிக்கிட்டு இருப்பாரா. ஹாரி அதை பார்த்துட்ருப்பானா. புக்கோட பின்னாடி இருக்கிற சாப்டர் இருக்கும்ல, அந்த பேஜஸ் அவர் திருப்பிட்டு இருப்பாரா. அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க யாரும் அதை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. வேர்வுல்ஸ் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. பட் சார், நாங்கள் இன்னும் ஹிங்கி பங்ஸே ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்குள்ளே எப்படி வேர்வுல்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஹெர்மாயினி கண்ட்ரோலே பண்ண முடியாமல் சொல்லிட்டு இருக்குமா.
மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு ஸ்னேப் இப்போ ரொம்ப டெட்லியான காமான வாய்ஸில் கூப்பிடுவார். இங்கே கிளாஸ் எடுக்க போகிறது நீ இல்லை நான் தானே நான் நினச்சேன். ஒழுங்கா புக்கில் பேஜ் நம்பர் 394 திருப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் இப்போவே அந்த பேஜை திருப்புங்க அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எரிச்சலாக முகத்தை வச்சுட்டு வேண்டா வெறுப்பா அந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களில் யாருக்கு வேர்வூல்ஃபுக்கும் உண்மையான வூல்ஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. வேர்வூல்ஃப்னா மனித ஓநாய், உண்மையான வூல்ஃப்னா சாதாரண ஓநாய் இருக்குல்ல அது. அங்கே எல்லாருமே எதுவுமே அசையாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்களா எக்ஸப்ட் ஹெர்மாயினி. அது மட்டும்தான் அதோட கையை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஏரில் தூக்கிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஸ்னேப் கொஞ்சம் கூட ஹெர்மாயினியை கண்டுக்காமல் கேட்டுட்ருப்பாரா. அவரோட வாயில் திரும்பவும் அந்த ட்விஸ்டடான ஸ்மெயில் வந்துட்டுருக்கோம். ப்ரொஃபஸர் லூபின், அப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான டிஃப்ரென்ஸை கூட டீச் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் கேட்டுட்ருக்கும் போதே நாங்கள் தான் சொன்னோம்ல சார் அப்படின்னு பார்வதி இப்போ சடனாக பேசுவோம். நாங்கள் இன்னும் மனித ஓநாய் வரைக்குலாம் போகலை, நாங்கள் ஸ்டில் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும் போதே சைலன்ஸ் அப்படின்னு ஸ்னேப் எரிச்சலாக கத்துவார். வெல் ஒரு மனித ஓநாயை பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ண கூட முடியாமல் இருக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பின்தங்கி இருக்கீங்கன்ற விஷயத்த மறக்காமல் நான் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ளீஸ் சார் அப்படின்னு ஹெர்மாயினி கூப்பிட்டு இருக்குமா. அதோட கை இன்னும் மேலே உயர்த்தியே தான் இருக்கும். மனித ஓநாய்க்கும் உண்மையான ஓநாய்க்கும் நிறையாவே சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. மனித ஓநாயோட மூக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கும் போதே 2வது முறையாக உன்னோட டேர்ம் வராமல் நீ வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்க மிஸ் கிரேஞ்சர் அப்படின்னு ஸ்னேப் கூலாக சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு இன்சஃபரபிளான நோயிட்டாளாக இருக்கிறனால கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து திரும்பவும் 5 more பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நோயிட்டாள்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், மித்த யாருக்குமே எதுவும் தெரியாது. மித்தவங்க என்ன சொன்னாலுமே அவங்க காதில் வாங்காமல், எந்த ஒரு அட்வைஸோ இன்ஃபர்மேஷனோ கொடுத்தாலும் அதை காதில் வாங்காமல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே, அவங்கள தான் நோயிட்டாளுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்னேப் ஹெர்மாயினியை பார்த்து அப்படி சொல்லிடுவாரா. ஹெர்மாயினியோட முகம்லாம் அப்படியே செவந்து போயிடும். அதோட கையை கீழே போட்டு கீழே குனிஞ்சு தரையை பார்க்க ஆரம்பிச்சிருமா. அது கண்ணு முழுக்க தண்ணியாக தான் இருக்கும். இதோட சாப்டர் 9 கிரிம் டிஃபீட் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.